Blossom Petals channel. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Blossom Petals சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பன்னீர் வச்சு பிரெட் சாண்ட்விச் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ பிரெட் சாண்ட்விச் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். ஆனால் பன்னீர் வச்சு செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ என்னென்னா, ஒரு 100 கிராம் பன்னீர் குட்டி குட்டியாக இந்த க்யூப் மாதிரி நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 1 எடுத்திருக்கேன், 1 வெட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் சின்னது வச்சுருந்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இவ்வளோ நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கீங்களோ ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் லைட்டாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது கூட பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா இது பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை போட்டு பன்னீரை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள், இது வத்தல் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குனா சும்மா லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும். லைட்டாக கிண்டி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பதிலாகவோ இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று பன்னீர் ரொம்ப ப்ரோட்டீன், அதனால் நமக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஆனால் நம்ம பிரெட் சாண்ட்விச் மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறனால இப்போ இது கூட நம்ம சீஸு, பட்ரு எல்லாமே சேர்க்க போகிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்து இதாகிருச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம புதினாவும் மல்லியும் சேர்ந்து சட்னி ரெடி பண்ணலாம். எப்படின்னு காட்டுறேன். புதினா மல்லி சட்னி அரைக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா இலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி மல்லி இலை, அது கூட 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க புதினா இலையை. அதே மாதிரி மல்லி இலை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து 2 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, அப்புறமா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக பட்ரு 2 பீஸ் ப்ரெட் மேலேயும் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கோதுமை ப்ரெட் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க.
இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்னால நம்ம இது வந்து எந்த நேரம்னாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களால தான் இது சாப்பிட முடியும். ஏன்னா மென்று சாப்பிட்ணும்ல. அதனால் 1 வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம காலையில் டெய்லியுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி கூட ஒரு நாள் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா இது பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே என்ன செய்யலான்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மல்லி சட்னி புதினா மல்லி சட்னி வந்து 2 மணி லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா லைட்டாக இது பண்ணால் போதும். இது வந்து எதுக்குன்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். ஆனால் பெரியவங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் இதாக எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக இது பண்ணால் போதும். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பன்னீர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா சீஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸ் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து க்யூப் சீஸ் இருக்கும்ல, அது வச்சுருந்திங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதை வந்து நல்லா துருவி இதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யணுன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பட்ரு வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். இப்போ இதை வந்து இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில் வைக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ இதை மாற்றிக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டால் போதும், ரொம்ப வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பன்னீர்லாம் வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என் பையன் குட்டி குட்டியாக வெட்டினா தான் அவன் சாப்பிடுவான். அதனால் நான் இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து 2 பீஸாக கூட கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.